சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு அன்புக்காக இவர்கள் ஏங்குகிறார்கள். அந்த அன்புங்கிறது இவங்களுக்கு நிறைய இடங்கள்ல, குறிப்பா அந்த ரிஷபராசி சகோதரிகளுக்கு அவங்க பிறந்த வீட்டிலையுமே இவங்களுக்கு கிடைப்பதில்லை, அவர்களுக்கு புகுந்த வீட்டிலையுமே அந்த அன்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைப்பதில்லை. மாறாக நன்றாக இவர்கள் உபயோகிக்கப்படுகிறார்கள். பொதுவாக ரிஷபராசி என்னன்னா, இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியா எல்லாமே மற்றவர்களுக்கு நன்றாக ஒர்க் அவுட் ஆகிறது. ஆனால் இவர்களிடம் காரியத்தை சாதித்து கொண்ட பிறகு அந்த மற்றவர்கள்கிட்ட ஒரு பெரிய விசுவாசமோ இல்லை ஒரு நன்றியோ கூட சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் வர்ற மாதிரி ஒரு சிரிப்பாவது சிரிக்கலாம் பார்த்தீங்களா, அந்த சிரிப்பை கூட கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இவங்களுடைய பலம் அப்படின்னா உழைப்பு, நம்பகத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் இவர்களுடைய பலம். இவர்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா பணத்தை சேமிக்காமல் இருப்பது, கொஞ்சம் கடன் அதிகம் வாங்குவது, நம்பி ஏமாறுவது, அது எல்லா விஷயங்கள்லையுமே காணப்படும். கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்து ஒரு எக்ஸ்ட்ராவெஜன்ஸா அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஷோ, இதனை எதிர்பார்த்து சில நேரங்களில் அந்த யதார்த்தத்தை விட்டு விடுகிறார்கள். அப்படின்னா நம்ம தோற்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது, நம்ம ஒரு ஸ்டார் ஆயிடலாம், ஒரு ஆக்டர் ஆயிடலாம், ஒரு மாடல் ஆயிடலாம், ஒரு செலிபிரிட்டி ஆயிடலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் நிறைய பேர் படிப்பை, வேலையை கூட உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். இப்போ நான் எதுக்கு இந்த பலகீனத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னேன் அப்படின்னா, அந்த பலகீனத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் சந்திரன் உச்சங்கிறதுனால இவர்களுடைய திங்கிங், அந்த ஓவர் திங்கிங்கே மனதளவில் இவங்களுக்கு அந்த டிப்ரெஷனை, மூட் அவுட்டு போன்ற விஷயத்தை, குஷியாக இருந்தால் ஓவர் குஷியை ஏற்படுத்தும். அப்போது ப்ராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா யதார்த்தமாக இருப்பது. அதாவது ஒரு ப்ளஸ் வந்தாலும் ரொம்பவும் குதிக்காமல், ஒரு மைனஸ் வந்தாலும் ரொம்பவும் சுருண்டு போகாமல், பொதுவாக எல்லாரையும் எல்லா இடத்திலும் நாம் எதிர்பார்க்காமல், அதாவது அவர்களை நம்பாமல்